அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களாக கைது செய்யப்படுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து ரெய்டு அனுப்புவாங்க. இதே மாதிரி தான் 2021 தேர்தலில் கூட நான் சொல்லியிருந்தேன், எல்லார் வீட்லேயும் ரெய்டு வரும். குறிப்பாக சபரீசன், அப்புறம் வந்து செந்தாமரை, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சில அமைச்சர்கள் ரெய்டு வரும்னு சொன்னேன். நிறைய பேர் அப்போ நம்பவே இல்லை. ஆனால் கரெக்டாக சபரீசன் வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குச்சு. திமுக வந்து பயந்து போயிருந்தாங்க. ஆனால் வந்து தேர்தலில் வந்து கடைசி நேரத்தில் நான் வந்து எடப்பாடி அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்காதனால, என்னுடைய ஆலோசனையை மீறி நடந்ததுனால அவருடைய அதிமுக வந்து தோற்று போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் நான் சொன்னதை கரெக்டாக பண்ணார், ஜெயிச்சிட்டார். இந்த முறை வந்து அதே மாதிரி 2026 சட்டமன்றத்தில் நெருங்கும் பொழுது நான் சொன்ன மாதிரியே அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க. இந்த முறையும் ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட ஆலோசனை கேட்டார்னா கரெக்டாக அவர் ஜெயிச்சிருவார். இல்லை அதிமுக வந்து கரெக்டாக என்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதிமுக பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைப்பேன். அதற்கான வேலையெல்லாம் இருக்குது. எடப்பாடி அவர்கள் வந்து இந்த முறையும் தோற்று போயிட்டா அவரை வந்து அதிமுகலேருந்து துரத்தி அடிச்சிருவாங்க. அவரை வந்து எந்த தொண்டனும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் அதிமுக வரலாற்றில் ஒரு முறை தோற்றுருக்காங்க, மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி சமயத்தில் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களே தான் வந்து வெற்றி பெற்றே இருந்தாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மத்திய அரசாங்கத்தை தூண்டிவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்த போது கூட அவர் தான் மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். அந்த வரலாறு அதிமுகவுக்கு உண்டு. ஸோ ஒரு முறை கூட தோற்காத ஒரு கட்சினா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அதிமுக. அதே மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய சாதனையை சமன் செஞ்சுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் சாதிக்க முடியாததை என்னுடைய ஆலோசனையின்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எம்பிக்களை கிட்டத்தட்ட 37 எம்பிக்களை வந்து வெற்றி பெற்று அவங்க ஒரு சாதனையை பண்ணிட்டாங்க. இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி பண்ண முடியல. அப்போ அதிமுக வந்து இந்த 2 தலைவர்களுடைய காலகட்டத்திலையும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு. ஒரு முறை தோற்றாலும் மறுபடியும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எழுந்து வந்தாங்க. கடைசியில் 2011 21 காலகட்டம் வரைக்கும் பெரிய அளவில் அவங்க வந்து ஆட்சி வந்து 2 முறை தக்க வச்சுட்டாங்க. 11லேயும் ஜெயித்தாங்க, 16லேயும் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் கையில் அந்த கட்சி வந்ததுக்கப்புறமா ஆட்சி எதுலேயுமே வந்து எடப்பாடி அவர்கள் அவரோட தலைமையில் சந்தித்த எந்த தேர்தலையும் அவர் வெற்றி பெறவே இல்லை. அவர் ஓபிஎஸோட இணைஞ்சிருந்த சமயமும் சரி, தனித்து நின்ற சமயத்திலும் சரி அவர் வந்து வெற்றி பெறவே இல்லை. அதிமுக வந்து அந்த ஓட் பேங்கோட சரிவும் அதே மாதிரி அதிமுகவோட இதுவும் போயிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது மறுபடியும் வந்து திமுகவில் நான் சொன்ன மாதிரியே ரெய்டு வந்துருச்சு. இப்போ என்னுடைய ஆலோசனையை கேட்டு திமுக நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கு தான் லாபம். பாஜக மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு இணக்கமாக செயல்படுவாங்க. அப்படி இல்லை, திமுக என் பேச்சு கேட்காம அதிமுகவில் வந்து என் பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த ரெய்டெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக பாயும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்துருவேன். ஸோ இங்கே யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது என்னுடைய கையில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் செய்வேன். நான் வந்து யார் முதுகுலையும் குத்துற பழக்கம் எனக்கு இல்லை. இதை செய்ய போகிறேன்னு சொல்லிவிடுவேன். இது நடக்கும்னா இதுதான் நடக்கும்னு நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தான் நடக்கும். அதே நான் சொன்னதை கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமாக நடக்குமே தவிர என்னுடைய பேச்சை மீறி நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு அது எதிராக தான் போய் முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போது திண்டுக்கலை பெரியசாமி வந்து அவர் வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்கிறாங்க. மறுபடியும் வந்து பெரிய அளவில் செந்தில் பாலாஜி வழக்கம் அவர் கைது பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சு. இது எல்லாம் வந்து ஒரு செக்மேட் மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த செஸ் விளையாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே நேரடியாக ராஜாவை வந்து செக்மேட் வைக்க முடியாது. அப்போது ராஜாவுக்கு பக்கபலமாக சிப்பாய்கள் இருப்பாங்க, அப்புறம் வந்து பிஷப் இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து ராணி இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் குதிரை இருக்கும், இந்த பக்கம் யானை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காயினாக இருக்குல்ல, அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா வெட்டி 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 வந்து கடைசியில் வந்து ராஜாவுக்கு செக்மேட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே நடக்குது. ஸோ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணுறதுக்கு, இந்த மதுபான ஊழல்களை கைது பண்ணுறதுக்கு பிஜேபி ரெடியாக இருக்காங்க. அதற்கு முன்னாடி திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக செந்தில் பாலாஜி மற்றும் திண்டுக்கலை பெரியசாமி, ஏற்கனவே பொன்முடி அவர்கள், இன்னும் ஏவா வேலு, இன்னும் நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. அத்தனை பேரையும் வந்து ரெய்டு பண்ணி அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணுறதுக்கு, கைது பண்ணி விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வந்துடுவாங்க. அவங்க தண்டனை பெற்றால் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப நெருக்கடி. ஸோ இந்த ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா, புதுசாக வந்து அவங்களுக்கு பதிலாக மாற்றாக வேறு யாருன்னா நிற்க வச்சாங்கன்னா அந்த தொகுதியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. இது திமுக மட்டும் எதிர்த்து பாயிற மாதிரி இப்போ தோணும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு செக்மேட் மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் நெருங்கும் போது யார் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு இணக்கமாக வராங்களோ அதை பொறுத்து தான் இந்த களம் மாறும். திமுக இணக்கமாக வந்தால் அது அதிமுக எதிராக போகும், அதிமுக இணக்கமாக வந்தால் திமுகக்கு எதிராக போகும். இதுதான் இங்கே கணக்கு. இதில் அரசியலை நீங்கள் கேட்கலாம், ஏங்க இப்படிலாம் வந்து நீங்கள் முறைகேடாக மோடி அவர்கள் கையாளுறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இது தனிப்பட்ட அமைப்பு தான், அமலாக்கத்துறையோ சிபிஐயோ தனிப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆனாலும் இங்கே அவங்க மேலே இருக்க வழக்குகளை தொடர்றதுக்கு ஹோம் மினிஸ்டர் அனுமதி கொடுக்கணும். அதில் அரசியலே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். என்ன தான் நீங்கள் வந்து சந்தேகத்து இடமாக இல்லாமல் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு பொதுமக்களும் தயாராக இல்லை, அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை. அரசியல் பழிவாங்கல் எல்லா காலகட்டத்திலையும் நடக்கும். ஏன்னா அந்த துறையின் அமைச்சர் யார், உள்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அப்புறம் வந்து வருமான வரித்துறை இயங்குது. அப்போ அமலாக்கத்துறை வந்து ஒரு விஷயத்தை நடவடிக்கை எடுக்கணும்னா அது உள்துறை அமைச்சரோட ஒப்புதல் இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க ஒப்புதல் கொடுக்கலன்னா இந்த ரெய்டு வர வாய்ப்பே கிடையாது. அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னிச்சையாக செயல்படவும் மாட்டார். அப்படின்னா அவர் மோடி அவர்களுடைய கன்சல்டேஷனோடு தான் வேலை செய்வார். அப்போ மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி செயல்படுத்துங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் போகும்போது ஓகே பரவாயில்ல, நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, இதில் வந்து அரசியல் வந்து பார்க்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக யார் மேலே ஒன்றா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ மோடி அவர்கள் ஒருவேளை இல்லை இந்த நடவடிக்கையில் வந்து எனக்கு திருப்தி இல்லை, இதில் வந்து ஆவணங்கள் சரியாக இருக்க மாதிரி தெரியல, ஹோம் மினிஸ்டர் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் தரவுகளை திரட்டிக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் அதிருப்தி தெரிவித்தார்னா அந்த நடவடிக்கை பாயாது. ஸோ இதில் வந்து அரசியலே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முழுக்க முழுக்க அரசியல் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் காய்நகர்த்தலும் நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களிலும் இப்படி நடந்திருக்கு, எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். இப்படி நடக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே வந்து அப்படியே அப்பழுக்கற்ற ஒரு புத்தரை போலவோ, அப்புறம் இயேசு கிறிஸ்து போலவோ, நபிகள் நாயகம் போலவோ அப்படி அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் மனுஷங்க தானே, யார் மனசில் கூட சரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அரசியலுக்காக பண்ணுவாங்க. அது வந்து அரசியல் ராஜதந்திரம், அதை வந்து நாம் குறை சொல்லவும் முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி தான் நடந்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல். ஸோ அதனால் இப்போ திண்டுக்கலை பெரியசாமி கைது பண்ணப்படுறது எனக்கு ஆச்சரியம் இல்லை, மற்றவங்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.